ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் சூரியனை போல வானத்தில் பிரகாசிப்பார்கள். அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படும் போது இந்த ஞானத்தின் ஆவியை பெற்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம், கர்த்தருடைய ஆவியை பெற்று நாம் உலக வாழ்க்கையை அற்பமாக எண்ணி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானத்தினால் நிரப்பப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவது மட்டும் அல்ல நாம் ஆயத்தப்படுவது, அடுத்த உலகத்திற்கு, அடுத்த கர்த்தருடைய திட்டங்களுக்கு பயன்பட நாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். படித்து முடித்து வேலைக்கு செல்வது போல இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் படிக்கிற காலமா இருக்கிறது. நம் வாழ்க்கையின் முடிவு என்பது கற்றுக்கொள்ளும் காலம் முடிகிறது. அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமியில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது. இதுதான் தெய்வ திட்டமா இருக்கிறது. இதற்கு ஆயத்தப்படுவதற்கு தான் கர்த்தர் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றும், இது சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் யார்? அவருடைய 7 ஆவிகளை குறித்து தியானிக்க போகிறோம். அதில் முதலில் ஞானத்தை அருளும் ஆவியானவர், அதாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று 2 ஆவிகளையும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே சமயத்தில். அதாவது இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நாம் இஸ்ரவேலர்கள் பயன்படுத்துகிற குத்து விளக்கை நாம் சற்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குத்து விளக்கு 7 அகல்களை கொண்டது. அதில் முதல் கீழிருந்து எண்ணெய் வரும் பொழுது முதல் 2 கிளைகள் பிரியும். அதுதான் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். இந்த உவமையாக அது குறிக்கிறது. ஞானத்தை அருளும் ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு கிடைக்கும் போது, ஞானத்தின் ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அது எப்படி, என்ன நடக்கும் என்பதை குறித்து தெளிவான விளக்கத்தை இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது 7 ஆவிகளும் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் உண்டாகும். நாம் எதை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், வீட்டு வேலைகள் செய்தாலும், அலுவலக வேலையில் செய்தாலும், பேசினாலும், நடந்தாலும், அமர்ந்தாலும், என்ன செய்தாலும் அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகளை பெற்று செயல்படுகிற வாழ்க்கை. ஞானத்தின் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய செயல்களில் எல்லாம் அந்த ஞானம் விளங்கும். இதில் நம் செயல்கள், நாம் இருக்கும் இடம், நம்முடைய கைப்படும் எல்லா பொருள்களிலும் அதில் ஒரு ஞானம் இருக்கும். ஒவ்வொரு செயலிலும் நாம் பிறருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவி, ஞானத்தின் ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த 7 ஆவிகளின் தன்மைகள் அப்படிதான். இதை குறித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாய் இருக்கும் பொழுது தேவாலயத்திற்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஞானத்தின் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து கவனிப்போம். அதாவது அங்கு போயிருக்கிறார்கள் பண்டிகைக்காக பெற்றோர்களுடன். 12 வயதாய் இருக்கும் போது அவர் போயிருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், அங்கு பெற்றோர்கள் பயணம் போக ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது 12 வயது நம்முடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது நாம் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம். கொஞ்ச தூரம் அங்கு போய் விளையாடி கொண்டிருப்பார்கள், உறவினர்களோடு இருப்பார்கள் என்று விட்டு விடுவோம். நாம் இவர்கள் பெற்றோர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இவர்கள் தன்னுடன் பிள்ளைகள் வருவதாக. அந்த காலத்தில் பயணம் நடை பயணம் தானே. அதனால் நடந்து போகும் பொழுது உறவினர்களோடு வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு பெற்றோர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தேவாலயத்தில் அமர்ந்து அங்கிருந்த வேத பாரகர்களோடு
வேதத்தை குறித்து ஞானமாய் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய ஞானம் அவருடைய 12 வயதில் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவரை நிரப்பி இருந்தார். நிரப்புவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, நிரப்பி இருந்தார் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தம் அவர் வேத ஞானத்தை 12 வயதிலேயே அவர் எல்லோருக்கும் அந்த ஞானம் வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் 12 வயதிற்குள் வேதத்தை படிக்க வைக்க வேண்டும். அதுவரைக்கும் அவர்கள் செய்கிற பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் சிறு வயது நிமித்தம் மன்னிக்கப்படும். 12 வயதிற்கு மேற்பட்டு அவர்கள் செய்யும் பாவங்களுக்கு அவர்கள் நியாயத்தீர்ப்பை சுமக்க வேண்டி வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்குள்ளாக சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே வேதாகமத்தை படித்து அறிந்து பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பாவமும் செய்ய மாட்டோம். அதனால் வரும் தண்டனைகளையும் நியாய தீர்ப்பையும் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, ஞானத்தின் ஆவி என்றால் என்ன? அதை முதலில் கற்றுக்கொள்வோம். ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின், அதாவது 7 ஆவிகளின் செயல்பாடுகள் என்பது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருக்கிறது. இதை சற்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இயல்பாய் நம் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை போல் இருக்காது. இதற்கு அப்பாற்பட்ட மேற்படியான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆச்சரியங்கள், அற்புதமான காரியங்கள் நடைபெறுவது இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனின் சாதாரண அறிவை விட மிகப்பெரிய ஞானம் கொடுக்கப்படுவது சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்வார்கள். அது நமக்கு கிடைக்கும். அதாவது ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையா இருக்கிறது. வல்லமையுள்ள ஆவியா இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் கர்த்தரை முகமுகமாய் பார்க்க முடியும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் அவருடைய வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ளவும், அதை குறித்தான உணர்வடையவும், பாவம் என்றால் என்ன என்று வசனத்தை படித்து தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டால் மட்டும் திரிந்து விட மாட்டோம். உணர்வு அடைய வேண்டும். அதனால் வரும் பிரச்சனைகள், ஐயோ சாமி எனக்கு இது வேண்டாம் என்று விலகுகிறோம் அல்லவா? அதுதான் உணர்வடைதல். ஞானமும் உணர்வும் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் பொழுது நாம் அந்த நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை எல்லாம் விட்டு விடுவோம். இப்படி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் இணைந்தே செயல்படுவார். இப்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு வசனங்களின் ஆழங்களை போதிப்பார். ஞானத்தின் ஆவியானவரை பெற்றவர்கள் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தும். அதாவது கர்த்தருடைய ரகசியங்கள், வேத வசனம் இருக்கிறது, அதற்குள் ஆழங்கள் புதைந்து கிடக்கும். இப்படி ஒரு உதாரணத்திற்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வசனம் இருக்கிறது. நாம் என்ன படிப்போம் என்றால், விசுவாசம் இருந்தால் நாம் ஆபிரகாம் ஐயா விசுவாசத்தோடு இருந்தார், அதனால் பிழைத்தார், நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது இது சரிதான். விசுவாசத்துடனும் இருக்க வேண்டும், நீதிமானாகவும் வாழ வேண்டும், அப்பொழுது பிழைத்திருக்க முடியும். விசுவாசம் என்பது என்ன? ஆவியின் மண்டலத்தில் உள்ள நினைவு. அதாவது கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாய் நாம வாழ வேண்டும், அவர் நம்மை காப்பார் என்று விசுவாசிப்பது. ஆபிரகாம் ஐயா 100 வயதிலும் தனக்கு குழந்தை கிடைக்கும் என்று விசுவாசித்தார், அதனால் குழந்தை பெற்றார். அது போல அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை விசுவாசித்தார். அதுதான் விசுவாசம் என்பது. சாதாரணமாக நடக்கிற காரியங்களை நம்புவது அதற்கு பேர் நம்பிக்கை, விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கண்மூடித்தனமாக நம்புவது. அப்படிதான் சொல்ல வேண்டும். அதை ஆராய்ந்து கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு. கர்த்தருடைய ஞானம் மகா பெரியது, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி நீதிமான் என்றால் பரிசுத்த வாழ்வு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்ததினாலும் அவர் பிழைத்தார். பிழைத்தார் என்றால் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கலாம். அப்படி அல்ல. பிழைப்பது என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, நித்திய ஜீவனை அடைவது, நரகத்தில் இருந்து அக்கினி கடலில் இருந்து தப்பித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள், அதுதான் பிழைப்பது. அது மட்டும் அல்லாமல் அவர் அந்த தனக்கு தன் மனைவியினிடத்தில் ஒரு குழந்தை இல்லை என்ற அந்த வருத்தம் போகி
அந்த வாழ்வில் உயிர் பெற்றார் அல்லவா, ஈசாக்கையாவை பெற்று. அதுவும் ஒரு பிழைப்பதுதான். அவர் வம்சம் தழைத்தது. இன்றும் கொடான கோடி ஜனங்கள் இன்று வரைக்கும் ஆபிரகாம் ஐயாவின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் அத்தனையாகவும் உனக்கு பிள்ளைகளை தருவேன் என்று சொன்னார். ஞானத்தின் ஆவி நமக்குள் வரும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, மேலான காரியங்களை செய்ய முடியும். கர்த்தரை இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்க முடியும். அவருடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் செயல்பட முடியும். ஞானத்தோடு வசனங்களை ஆழமாய் புரிந்து கொள்ளவும், அந்த வசனங்களை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பவும் நம்மால் முடியும். ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு கிடைக்கும் பொழுது. அது மட்டுமல்லாமல் நம்மால் என்ன செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த செயல்களை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவ சித்தத்தின்படி நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நம்மால் பயன்படுத்த முடியும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது பெரிதாய் பயன்படுத்த முடியும். நம்முடைய தாளந்துகள் என்றால் நம்முடைய திறமைகள், நம்முடைய திறமைகளை பெரிதாய் பயன்படுத்த கர்த்தருடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இதெல்லாம். பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை, அவர் விருப்பத்தை செய்வது, அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் கட்டளையிட்ட செயல்களை செய்வதற்கு தான் இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வருகிறார். கர்த்தருடைய திட்டங்களை அதன் ஆழமாக, மிக சிறந்ததாக செயல்படுத்த ஞானத்தின் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் வரும்போது தேவ சித்தங்கள், அவருடைய திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் முழுமையாய், மிக சரியாய், துல்லியமாக நம்மால் செயல்படுத்த முடியும். கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய ஞானத்தையும், அந்த ஞானத்தின் பல அடுக்குகளையும், லேயர்ஸையும் நம்மால் உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு உதவுவார். அப்படி நாம் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த, கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்தி அவருடைய வல்லமையை பயன்படுத்தவும், கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவும், பரலோக அனுபவங்களை பெறவும், பரலோகத்தில் உள்ள பல காரியங்களை புரிந்து கொள்ளவும் ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு உதவுவார், சொல்லிக் கொடுப்பார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது கர்த்தருடைய ஞானத்தை விரிவாக, தெளிவாக, ஆழமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதன் மூலமாக நம்மால் ஆழமான வேத வசனங்களின் சத்தியத்தையும், ஆவிக்குரிய அனுபவங்களையும், பரலோக ரகசியங்களையும், கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளால் நமக்கு அவர் சொல்ல நினைக்கிற வார்த்தைகளையும் நம்மால் உணர்ந்து புரிந்து கொண்டு மிக சரியாக செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவுவார். கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம், அவரின் செயல்பாடுகள். சரி, ஞானத்தின் ஆவியானவரால் செயல்படுத்தப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களையும் அவர்கள் செயல்களையும் குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் ஞானம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சாலமோன் ராஜா. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் உலகத்தில் எந்த மனிதனும் பெற முடியாத ஞானத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ராஜாவாய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். அவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதை குறித்து நாம் அறிந்ததே. ஞானத்தின் ஆவியானவரை அவர் பெற்ற உடனே அவருக்கு ஒரு சோதனை நடந்தது, அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக. அதாவது அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். தாவீது ஐயாவின் மரணத்திற்கு பின்பு அவர் சிறு வயதா இருக்கிறார். அந்த சமயத்தில்
அவர் இந்த வரத்தை பெற்ற உடனே தேவாலயம் கட்டப்பட்டு பலிகள் செலுத்தப்பட்ட பின்பு, கர்த்தரிடத்தில் இந்த வரத்தை பெற்ற பின்பு, அந்த அரசவைக்கு 2 பெண்கள் வருகிறார்கள் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு. 2 பெண்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தோம். எங்கள் இருவருக்கும் ஒரே சமயத்தில் குழந்தை பிறந்தது. நாங்கள் அருகில் குழந்தைகளை போற்றுக்கொண்டு இருவரும் படுத்திருந்தோம். ஒரு குழந்தை இறந்து விட்டது, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிறது. இருவரும் இதுதான் என் குழந்தை, இறந்தது உன் குழந்தை, உயிரோடு இருப்பது என் குழந்தை என்று போட்டி போடுகிறார்கள். இருவர்களும் நண்பர்கள் தான். அந்த தவறான வாழ்க்கை வாழ்கிற அந்த பெண்களா இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கு நடந்த பொழுது வழக்கு வருகிறது. சாலமோன் ராஜா என்ன சொல்வார் என்று அரசவையை எதிர்பார்க்கிறது. எப்படி இந்த குழந்தையை எந்த பொருளா இருந்தாலும் பிரித்து கொடுக்கலாம். உயிருள்ள குழந்தையை எப்படி இருவருக்கும் பங்கிட்டு கொடுப்பது, எந்த குழந்தை யாருடையது என்று எப்படி கண்டுபிடிப்பது, ஒரே சமயத்தில் பிறந்த குழந்தைகள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை வந்தபோது ஞானத்தையும் உணர்வையும் உடைய ஆவியானவரை பெற்ற சாலமோன் ராஜா உடனே தீர்ப்பு கொடுத்தார். என்ன சொன்னார் என்றால், ஒரு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அரசவையே அதிர்ந்தது. இப்படி யாராவது சொல்வார்களா? பச்சிளம் குழந்தை, பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை, அந்த குழந்தையை கொல்ல யாருக்குதான் மனம் வரும்? இப்படி சொல்லிவிட்டாரு என்று அதிர்ந்து பார்க்கிறார்கள். இப்படி அவர் சொன்ன உடனே அரசவை அதிர்ந்து நிற்கும் பொழுது அந்த 2 பெண்களில் ஒரு பெண் சொல்லுகிறாள், ஐயோ வேண்டாம், எனக்கு அந்த குழந்தை வேண்டாம், அந்த குழந்தை என் குழந்தை, அதை கொல்லாதிருங்கள் என்று கத்துகிறார். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் வேண்டும் என்று போட்டி போட்டு அரசவை வரைக்கும் வந்த பெண், எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். ஏனென்றால் அவள் தாய், தன் பெற்ற குழந்தை அது. தனக்கில்லாவிட்டாலும் அடுத்தவளிடமாவது அந்த குழந்தை வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பாள் அல்லவா? அதனால் அவள் சொன்னாள், அந்த குழந்தையை கொல்லாதிருங்கள், எனக்கு குழந்தை வேண்டாம், அவளை வைத்துக் கொண்டிருக்கட்டும், எனக்கு வேண்டாம், அவள் அந்த குழந்தையை மட்டும் கொன்று விடாதிருங்கள் என்று கத்தினார். அப்பொழுது சாலமோன் உடனே அந்த குழந்தையை எடுத்து கத்திய அந்த பெண்ணிடத்தில் கொடுங்கள், அவள்தான் உண்மையான தாய். ஏனென்றால் உண்மையான தாய் என்பதினால்தான் அவள் கதறுகிறாள். ஆனால் என் குழந்தை இறந்து விட்டது, இந்த குழந்தையையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தவள், அவளுக்கு அது துடிக்காது. ஏனென்றால் அது அவளுடைய குழந்தை அல்ல அல்லவா? உண்மையை கண்டுபிடிக்கதான் இப்படி ஒரு ஞானமான ஒரு செயலை ராஜா செய்தார். இப்படி ஒரு கட்டளை கொடுத்தார். இப்பொழுது உண்மை விளங்கிற்று. இது எவ்வளவு அருமையான தீர்ப்பா இருக்கிறது. இதுதான் ஞானம். சிக்கறுக்க முடியாத வாழ்க்கையின் பல காரியங்களை, கர்த்தருக்கேற்ற காரியங்களை, பரிசுத்த காரியங்களை இந்த இடத்தில் நீதி நிறைவேறுகிறது. அந்த உண்மையான பெண்ணுக்கு, உண்மையான தாய்க்கு அந்த குழந்தை கிடைக்க வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதை சாலமோன் ராஜா செயல்பட, அந்த நீதியை நிறைவேற்ற கர்த்தருடைய ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் அவருக்குள் இருந்து செயல்பட்டார். இப்படிதான் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தையும் நீதியையும் நிறைவேற்ற, நாம் பரிசுத்தமாய் வாழ, பிறருக்கு நீதி செய்ய, இந்த பூமியில் நீதி நிறைவேற்றப்பட, நிலைநாட்டப்பட ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் செயல்படுவார். அதாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள். அப்படி இருக்க அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவார். ஞானமும் உணர்வும் இருக்கும் இடத்தில் பரிசுத்தம் உண்டாகும். எந்த இடத்தில் பாவம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அறியாமை இருக்கும், முட்டாள்தனம் இருக்கும். எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு அறிவு இருக்காது. முட்டாள்தான் பாவம் செய்வான். ஏனென்றால் முட்டாள்தனத்திற்கும் பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதே போல பரிசுத்தத்திற்கும் ஞானத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஞானமாய் செயல்படுவார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள். எதற்கு? பரிசுத்தத்திற்கு. ஆனால் பொல்லாத ஆவிகளோ ஒரு மனிதனின் அறிவை குருடாக்கும், சிந்திக்க விடாது. அவன் ஞானமாய் செயல்படுவதை தடுக்கும். பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் எதையும் படிப்பறிவு அதிகம் படிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் எந்த செயலையும் சரியாய் செய்ய முடியாது.
அதிகமான மனிதர்கள் சிறு வயது முதல் சில பேர் சொல்வார்கள், எனக்கு படிப்பே வராது என்று சொல்வார்கள். அவர்கள் மூளையை மழுங்க வைத்திருப்பது. எல்லா மனிதருக்கும் ஒரே விதமான வல்லமையுடைய ஞானம்தான் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சில பேர் சிறப்பாக செயல்படுவார்கள். சிலரோ ஞானமற்று இருப்பார்கள், முட்டாளாய் இருப்பார்கள், படிப்பேறாது, வாழ்க்கையில் எந்த வெற்றியும் காண மாட்டார்கள், மிகவும் தோல்வியையும் வேதனையுமே பெற்றுக் கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய ஞானம் மறைக்கப்படுகிறது, இருளால் மூழ்கப்படுகிறது. காரணம் பாவ எண்ணங்கள். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவம் செய்தால் பொல்லாத ஆவிகள் வரும். அது மனிதனின் ஞானத்தை மறைத்து விடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்து நம்மை பரிசுத்த வாழ்வு வாழ வைப்பார். பரிசுத்த காரியங்களை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைப்பார். எந்த மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்தமாய் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை. ஞானமும் உணர்வும் அருளும் ஆவி இருக்கும் பொழுது நாம் ஞானமாய் காரியங்களை புரிந்து கொண்டு பரிசுத்த செயலை செய்ய முடியும். இது சாலமோன் ராஜாவின் வாழ்க்கை. அதற்கு அடுத்தது தானியேல் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்களை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது ஞானம் என்றாலே. ஏனென்றால் இவர்கள் இஸ்ரவேலர்களாய் இருந்தார்கள், யூதர்களாய் இருந்தார்கள். ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா வாலிபர்களை தெரிந்து கொள்கிறார். தம் அரண்மனையில் பணியாற்ற சிறந்த ஞானம் உள்ளவர்கள், அழகானவர்கள், அரசவைக்கு ஏற்ற பல தகுதிகள் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த மனிதர்களை, வாலிபர்களை தெரிந்தெடுக்க திட்டம் வைத்தார். அதில் பலர் அழைத்து வரப்பட்டு பல நாட்கள் அவர்களை வளர்த்து, அதாவது ட்ரைனிங் கொடுத்து, அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து, அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல பழக்க வழக்கங்கள், பாஷைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, நேபுகாத்நேச்சர் அவர்களுடைய பாஷைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படியெல்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அதில் எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் மற்ற மனிதர்களை விட, அதாவது பல வாலிபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். ஆனால் அதில் மற்றவர்களை விட இந்த 4 பேரும், தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுவோம் அல்லவா, அவர்களுக்கு நேபுகாத்நேச்சர் வைத்த பெயர்தான் அது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது. அவர்களுடைய இயற்பெயர் அனனியா, மிஷாவேல், அசரியா என்பது. தானியேல் ஐயாவின் பெயர் மாற்றப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. இப்படி இந்த 4 பேரும் மற்ற வாலிபர்களை விட 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய், அழகில், அறிவில், பலத்தில், எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இவர்களை பார்க்கும் பொழுது. இப்படி இருக்க அந்த இடத்தில் இன்னொரு ரகசியமும் புதைந்திருக்கிறது. என்னவென்றால், அந்த இடத்தில் அவர்கள் அந்த பயிற்சியின் நாட்களின் போது பல மாதங்கள் அங்கு நடைபெற்றிருக்கிறது. அத்தனை காலம் அங்கு இருக்கும் போது பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுக்கப்பட்ட மிருகங்களை உணவாக சமைத்து மாமிச உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பலியிடப்பட்டதை நாங்கள் புசிக்க மாட்டோம் என்று இந்த 4 பேரும் புசிக்காமல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்தார்கள் அந்த பயிற்சியின் காலத்தில். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்ததினால்தான் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் அவர்கள் மேல் நிரம்பி இருந்ததை ராஜாவே கண்டுபிடித்தார். அவர்களோடு பேசும்போது ஆச்சரியப்படுகிறார் ராஜா. பேசி பார்த்துதான் சொல்லுகிறார். ஆராய்ந்து, அந்த மனிதர்களின் ஞானத்தை ஆராய்ந்து பார்த்து ராஜா சொல்லுகிறார், மற்றவர்களை விட 10 மடங்கு. மற்றவர்கள் 1% என்றால் இவர்கள் 10 மடங்கு. அந்த அளவுக்கு இவர்கள் ஞானம் உள்ளவர்களாக, சாமர்த்தியம் உள்ளவர்களாக, திறமைசாலிகளாக, பலசாலிகளாக, அழகும் லட்சணமும் உடையவர்களாக, அரசவையில் இருக்க மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க தகுதியுடையவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்படுகிறார்கள். அப்படியே அவர்கள் மந்திரிகளாக, பிரதம மந்திரியாக நியமிக்கப்படுகிறார்கள். பெரிய பதவிகள், அந்த காலத்தில் இருந்த பெரிய பதவிகளில் இந்த 4 பேரும் நியமிக்கப்படுகிறார்கள். ராஜாவே நியமிக்கிறார். அப்படி என்றால் அதற்கு காரணம், அவர்கள் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு
பலியிடப்பட்ட உணவை புசித்திருந்தால் பொல்லாத ஆவிகள் இவர்கள் மூளையையும் மழுங்கடித்திருக்கும், இருளடைய பண்ணி இருக்கும், இவர்களுக்குள் இருந்த ஞானம் போயிருக்கும். இவர்கள் அதிலிருந்து தங்களை காத்து கொண்டதினால் பரிசுத்த ஆவியானவர், அந்த உணர்வு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே தருகிறார். கர்த்தரிடத்தில் இருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தரே அந்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இப்படி அவர்கள் பெற்றதினால் அவர்கள் சிறந்து விளங்கி உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தானியேல் தீர்க்கதரிசி என்றால் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவருடைய ஞானம் போல எந்த மனிதனுக்கும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வேதத்திலேயே வசனம் இருக்கிறது. இன்னொன்று, 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில், இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக புது வானம் புது பூமி உருவாக்கப்படும் பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் சூரியனை போல வானத்தில் பிரகாசிப்பார்கள். அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படும் போது இந்த ஞானத்தின் ஆவியை பெற்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம், கர்த்தருடைய ஆவியை பெற்று நாம் உலக வாழ்க்கையை அற்பமாக எண்ணி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானத்தினால் நிரப்பப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவது மட்டும் அல்ல நாம் ஆயத்தப்படுவது, அடுத்த உலகத்திற்கு, அடுத்த கர்த்தருடைய திட்டங்களுக்கு பயன்பட நாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். படித்து முடித்து வேலைக்கு செல்வது போல இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் படிக்கிற காலமா இருக்கிறது. நம் வாழ்க்கையின் முடிவு என்பது கற்றுக்கொள்ளும் காலம் முடிகிறது. அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமியில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது. இதுதான் தெய்வ திட்டமா இருக்கிறது. இதற்கு ஆயத்தப்படுவதற்கு தான் கர்த்தர் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை பெற்றிருக்கிற நாம் நம்மை நாம் உணர்ந்து, நம் வாழ்வின் அருமையை உணர்ந்து, மனித வாழ்வு எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லா தீமைகளையும் அகற்றி இச்சைகளை தூக்கி எறிந்து அவைகள் குப்பைகள் என்பதை உணர்ந்து மேன்மையான காரியங்களை அறிந்து கொண்டு ஞானமாய் செயல்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி தாவீது ராஜாவை போல கர்த்தரின் இதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறி கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். நாமும் கர்த்தரோடு மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.